ஏய் பூஜா, வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா. எடுத்துக்கிட்டேன். சரி, எப்படி போறோம்? பஸ்ஸா ஆட்டோவா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி போலாம்? ஏ சவுண்டு. வாடி. என்ன காலையில இந்த பக்கம்? அம்மா பொங்கல் பண்ணாங்க, குடுக்க சொன்னாங்க. சரி, கிளாஸ் போலியா அன்னைக்கு நீ? எனக்கு இன்னைக்கு லீவுடி, இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சது. ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, இவன் என் ஃப்ரெண்டு பூஜா. ஹாய். நம்ம காலேஜ் தான். அவன் என் ஃப்ரெண்டு ராகவி. ஹாய். சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கா. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் பாக்ஸ் மாத்தி எடுத்துட்டு வரேன். நீங்க சவுண்டோட எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டு? நானும் சவுண்டும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே. நான் அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓ, நீங்க தான் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் பூஜாவா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா அவ. ஓ, என்ன ஓ, நல்லா ஹாப்பியா ஜாலியா சொல்லுங்க. இனிமே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஏதோ சரியில்லையே, என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இதுக்கா இவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா ஜாலியா அசால்ட்டா போயிட்டு வாங்க. ஏங்க, சவுண்டுக்கே நம்ம தான் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்தது தெரியும்ல. அவ ஆன்லைன் தானே சொன்னா. ஆன்லைன்ல தான் சீட் அப்ளை பண்ணது, பட் மற்ற ப்ராசஸ்லாம் நம்ம தான். ஓ, ஓகே. காலேஜ் போறதெல்லாம் சும்மா பார்லருக்கு போயிட்டு வர மாதிரி ஜாலியா போயிட்டு சும்மா ஜாலியா வரணும். உங்க ஸ்டடீஸ் எப்படி போகுது? நம்மளுக்கு போகுது, அப்படியே ஜாலியா போகுது. அப்படியே மாசா போயிட்டு அப்படியே கிளாஸா வந்துருவோம். அதெல்லாம் ஓகே. படிப்பீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். சவுண்டு தான் இந்த எக்ஸாம் டைம்லலாம் ஃபுல் சப்போர்ட், ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவா. உங்களுக்கும் நல்லா சப்போர்ட்டா இருப்பா, பயப்படாதீங்க. அப்படியா? ஓகே. அப்படி என்ன சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க? இந்தா உன் டப்பா. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன், பாத்து போங்க. ஏங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலியா இருங்க. ரிட்டர்ன் வந்துட்டு கால் பண்ணு. பை. அப்படி என்ன பேசுனா? உன் ஃப்ரெண்டு சமடி. அப்படி என்ன பேசுனா அவ? நான் ரொம்ப நர்வஸா இருந்தேனா, இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதான் நிறைய அட்வைஸ் பண்ணா. அட்வைஸ் பண்ணாளா? அவளே ஸ்கூல் தான் படிக்கிறா. ஸ்கூலா? என்ன கிளாஸ்? இந்த வருஷம் தான் 10th. அவகிட்ட போய் அட்வைஸ் கேட்டேன்னு சொல்ற? லூசு. 10th? ஐயோ, என்ன ட்ரெஸ் காட்டு. வாமா குட்டி பொண்ணு. வந்துட்டமா பெரிய பொண்ணு. ஏய், நானே எந்த ட்ரெஸ் எடுக்கறேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற கடுப்பேத்திட்டு. அதான் பெரிய மனுஷன் வந்துட்டால, இவகிட்ட வேணா காட்டு, ஏதாவது நல்லதா எடுத்தாலும் எடுப்பா. ஹலோ ஓல்ட் கேர்ள்ஸ், நம்மலாம் இப்ப நியூ ஃபேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க இப்ப எப்படி செலக்ட் பண்றேன். இது கொஞ்சம் ஒல்லியா இருக்கா, இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்காது. சுமாரா இருக்கும் இது. என்னடி? அவ்வளவுதான். எப்படி 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சோம். இதுக்கு உட்காந்து இவ்வளவு நேரம் பிடிங்க. டியூஷனுக்கு டைம் ஆகுது. காட்டு என்ன எடுத்திருக்கா? நல்லதா இருக்கு. ஏய், ரேட்ட பாருடி. என்னடி இவ்ளோ? வரட்டும் இன்னைக்கு. ஏய், உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிருவேன்னு தோணுதுடி. ரொம்ப தலங்க. என்னடி இவ? என்ன நல்ல வேலைடி, நீ சொன்ன क्वेश्चंसனால தான் ஓரளவு பாஸ் ஆயிருவேன்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் அந்த क्वेश्चन தான் வரும்னு? அது இவங்க மாமா தானே உங்க காலேஜுக்கு क्वेश्चन பேப்பர்லாம் பிரிண்ட் அடிக்கிறாரு, அதனாலதான். என்ன சவுண்ட் சொல்லவே இல்ல பத்தியா? அவதான் சொல்றானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்க? வாயடி, சும்மாவே இருக்க முடியாதா உன்னால? நீ பாஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி நான் சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு சவுண்ட் கிட்ட கேள்வி கேக்குறீங்களே, சூப்பர். சி. ஏய், 2 பேர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? அதுவும் யூனிஃபார்ம் கூட மாத்த வந்திருக்க? இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஆஃப் டேடி, அதான் உங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன். இரு, இன்னைக்கு வீக் டே தானே, உனக்கு எப்படி ஹாஃப் டே விட்டாங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன சந்தேகம் வருது?
நான் என்னமோ ஸ்கூல்ல கிளாஸ் நடக்கும் போதே அப்படியே அமைதியா யாருக்கும் தெரியாம விண்டோ வழியா எகிரி குதிச்சு காரிடர் வழியா வந்து அப்படியே கிரவுண்ட் வழியா பின்பக்கம் கேட்டுக்கு போய் அங்கேருந்து 10 அடி செவரை எகிரி குதிச்சு வீட்டுக்கு போனா மாட்டிப்பனே நீங்க வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி பேசுறீங்க. புரியல எனக்கு. எனக்கும் புரியலையே. இதுக்குதான் நான் இங்க வரதே இல்ல. சவுண்டே நான் கோவமா கிளம்புறேன். அவ ஏதோ சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எனக்கு பசிக்குது, நான் ஆர்டர் பண்றேன். சாப்பிடுறீங்களா இல்லையா? கரெக்ட். பயங்கரமா பசிக்குது. பசிக்கும் போது சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கும். அதுவும் நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன்? சாப்பிடும்போது தானே உங்க வாய் வேலை செய்யும். அப்பதானே என்ன எதுவும் கேள்வி கேட்காம இருப்பீங்க. ஏய் நீ ரொம்ப பேசுற. இங்க பாரு சவுண்டு, எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. நீ கேளு. எனக்கு தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் வாய் மூடுங்க. ஏய் பன்னீர் பட்டர். ஐயோ என்ன உங்க அம்மா கால் பண்றாங்க? அப்புறமா பேசி நீ சாப்பிடுற. அட்டெண்ட் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க ஆண்டி. சௌந்தர்யா, ராகவி இங்க வந்திருக்காளாமா? என்னாச்சு ஆண்டி? மேடம் இங்கதான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் கட் அடிச்சிட்டு எங்கேயும் வெளியில போயிட்டான்னு சொன்னாங்க. அங்கதான் இருக்காளா? வரட்டும் வரட்டும். இங்கதான் இருக்கா. நீங்க போனை வைங்க, அவளை பொளக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு டவுட்டா இருக்குன்னு. நீதான் கேட்கவே இல்ல. சவுண்ட் இவங்கள நம்பாதீ. நான் சொல்றத கேள்றி. என்ன ஆச்சு? நிறுத்துறி. நீ சொல்றத கேட்டு கேட்டு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்களே பசியில தலைவலியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போய் பேசுறியா? அந்த கோவத்தை எங்கேயாவது போய் நல்லா கொட்டணும்ல. அதுக்கு உன்னைய போட்டு இப்ப பொளக்க போறோம்.